வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்யா வந்து அவங்களோட கதையை சொன்னதுக்கப்புறம் நிறைய ஒரு ட்ராமாவில் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்க லைஃப்பில் க்ரோ த்ரூ பண்ண எல்லா விஷயங்களும் அண்ட் தென் இது வரைக்கும் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தையும் வந்து உலகத்துக்கு இன்றைக்கி ரிவீல் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆஸ் ஆடியன்ஸாக. பட் உள்ளே இருக்கிற பிக் பாஸ் பீப்புளுக்கு லைக் கண்டஸ்டன்ஸ்க்கு எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் இவங்க மயங்கி விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸ் அப்படியே இப்போ வெளியே வந்தது. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம். எஸ், ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிட்டார். திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு விழவே, ஏன்னா லாஸ்ட் டைமும் மயக்கம் போட்டு விழுந்தப்போ இவர் தான் வந்து பார்த்தாரு. டக்குன்னு எல்லோரும் கூப்பிட்டு போய் தண்ணி அடித்து பிக் பாஸ் டக்குன்னு கூப்பிட்டு இதில் கன்ஃபெஷன் ரூமில் வந்து அனுப்ப சொன்னார். போயிட்டார். பட் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா விழுந்துட்டாங்க. எல்லோரும் போகிறாங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக, எல்லோரும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் விக்கல்ஸ் வந்து கத்திட்டு இருக்காது, யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாருமே வரலன்னு தான் அவருக்கு இன்னும் பேனிக் ஆகிடுச்சு. அவங்க வந்து கண்ணே திறக்க மாட்டேன்றாங்க. அப்படின்றப்ப லைக் ஐயோ என்னடா அது ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது பண்ணது வந்து சாப்பிடாமல் விழுந்தது. பட் இன்றைக்கி வந்து அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க மனசில் இருக்கிறத வந்து கொட்டினாங்க. அண்ட் தென் அந்த கடைசியில் லைக் அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அந்த விஷயத்துக்காக. ஸோ அதெல்லாம் ஒரு ட்ராமா மாதிரி அவங்க மைண்டில் இருக்கும். லைக் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் திடீர்னு அவங்க விழுந்ததும் வந்து ரொம்ப லைக் பேனிக் ஆகிட்டார் இவர் விக்கல்ஸ் விக்ரம். யாராவது வாங்க வரலன்னதும் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு யாராவது வாங்க அப்படின்ற மாதிரி அளவே ஆரம்பிச்சிட்டாரு. உடனே மற்றவங்களாம் கன்சோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஸ்டோர் ரூம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து மூச்சை விட்டாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பயந்து போயிட்டார். ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா, எனக்கெல்லாம் ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, மூச்சு பேச்சு இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ இது வந்து எமர்ஜென்சி, நீ சண்டை போடு, எகிரி குதி, மேலே ஓடு, கீழே இறங்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எமர்ஜென்சிப்பா, வரணும்ல அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாரு. ஸோ எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா அவர் 24/7 வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். என்ன இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரியாக்ட் பண்ணுவார். ஸோ ஏன்னா அங்கே விஜய் டிவியில் ஒர்க் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஓகே தெரியும் எப்படியோ வந்துருவாங்க அப்படின்னு மாதிரி. பட் விக்ரம் மாதிரி ஆளுங்க உள்ளே போயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், ஐயோ வரலன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து லைக் ஆடியன்ஸ் மாதிரி தான் அவரும் வந்து திங்க் பண்ணார். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. பட் அவர் ரியாக்ட் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா எஸ், ஒரு சில பீப்புள் ஆடியன்ஸாக பார்க்குற பீப்புளுக்கு அது ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே இருக்கவங்க வந்து அசால்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ் பார்த்து தானே இருக்கார், வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இருந்தாலுமே நம்ம வெளியேந்து பார்க்குறப்ப என்னடா இன்னும் வரல, ஏதாவது ஆயிடுபோதுரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதை தான் வந்து அப்படியே ரிப்ளிகேட் ஆச்சு விக்ரமுக்கு. ஸோ அவரோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ், ஒரு ட்ரூ ஃபீலிங் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் பிக் பாஸ் வீட்டில் இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து அப்செட் ஆகி அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.